ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பேசிக்கான ஒரு அனிமேஷன் எப்படி ரெடி பண்ணிட்டுன்றதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக வந்து நான் புதுசாகவே ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லான்ச். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் எடிட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ப்ளக்கின் ஆன் பண்ணணும். நீங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபேபு போயிட்டு மெட்டா ஹியூமன் ஓகேங்களா? மெட்டா ஹியூமன் வந்துட்டிங்கன்னா இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் நீங்கள் ஆன் பண்ணியிருக்க மாரி இருக்கும். டேரெக்டாக இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூல்ஸ் அஸ் பிளகின் சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே இருக்கும் பாருங்கள், மெட்டா ஹியூமன் அனிமேட்டட்னு சொல்லிட்டு இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்து 5.7 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லை 5.6 வச்சுருந்தா அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ப்ராஜெக்ட் வந்துடுச்சு, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. டேரெக்டாக நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நியூ ப்ராஜெக்ட் ஃபிலிம் பிளாங்க்கு மெட்டா ஹியூமன். ஓகே, மெட்டா ஹியூமன் அனிமேஷன் சொல்லிட்டு நான் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு எப்பயுமே போகிற மாரி மேலே போயிட்டு பிளகினில் போயிட்டு மெட்டா ஹியூமன் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை தான் இந்தமாரி ஆன் பண்ணுற மாரி இருக்கும். ரெண்டாவது தடவை நீங்கள் உள்ளே சேவ் பண்ணக்குள்ளே இதெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ளே இது மெட்டா ஹியூமன் யூஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணி தான் ஆகணும். இதுவும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக ஆன் பண்ணியாச்சு. அப்படியே ரீஸ்டார்ட் நோ கொடுத்துருங்களா. ஓகே, நமக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து மெட்டா ஹியூமன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக கீழே மெட்டா ஹியூமன் இருக்கு பாருங்க, மெட்டா ஹியூமன் கேரக்டர். ஓகேங்களா? கேரக்டர் க்ரியேட் பண்ணிட்டு டாம்னே போடுறேன். ஓகேங்களா? ஓகே, டபுள் கிளிக்கு. ஓகே, மேலே வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. சின்னதாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நான் பெருசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனபிள் மிஷின். ஓகே, இதில் வந்து நம்ம டப்புன்னு அதை போன இதிலே ஃபுல்லாக பார்த்துட்டோம்லாம். இப்போ டேரெக்டாக நம்ம கேரக்டர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நான் வந்து இந்த கேரக்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த இதில் வந்து நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. டேரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கிரியேட் ஃபுல் ரக் ஆகலைன்னா மேலே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ரக் ஆகிடுச்சு. ஓகே, கீழே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். போன தடவை வந்து நம்ம கஸ்டமைஸாக பண்ணல, எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாகவே நம்ம மெட்டா ஹியூமன்லேருந்து எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஃபேப் போயிடுறேன். ஓகே, ஃபேப் போயிட்டு அதில் போய் மெட்டா ஹியூமன் டைப் பண்ணுங்கள். மெட்டா ஹியூமன். ஓகேங்களா? மெட்டா ஹியூமன் வந்தோடனே உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக வந்துடும். அதில் போயிட்டு வந்து நீங்கள் மோரில் ஃபில்டரில் போயிட்டு ஃப்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரீ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ட்ரெஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஃபுல் செட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஆட் டு ப்ராஜெக்ட். ஓகே, ஆட் டு ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம அசெட் வந்து உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதேமாரி தான் நம்ம ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? உள்ளே வந்து நிறைய அசெட் உங்களுக்கு ஷூ பேண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உள்ளே நீங்கள் எல்லாமே பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்று என்ன வேணுமோ. ஓகேங்களா? ஹேர் ஸ்டைலு எல்லாம் கொண்டு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எது கஸ்டமைஸ் பண்ணி வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் மெட்டா ஹியூமனுக்கே போகிறேன். ஓகே, மெட்டா ஹியூமன் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஹேருக்கு போயிட்டு ஓகே, ஃபுல்லாக ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நான் போட போகிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஃபேப் மெட்டா ஹியூமன். ஓகேங்களா? டோருக்கு பாருங்கள் மெட்டா ஹியூமன், அப்படியே நம்ம எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இதில் வந்துடுச்சு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட் கலர் இருக்கிறது வேறு இதில் இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அது போயிடும் ஃபுல்லாக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க ரிவ்யூவை. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ் ஓகே சரி, ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். சேவ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டா ஹியூமனில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேர் பண்ண ட்ரெஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அசம்பிள் போயிட்டு நம்ம வந்து உள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஒரு மெட்டா ஹியூமன் சொல்கிற ஃபோல்டரே இருக்குது. ஓகே, டாம். ஓகே, நமக்கு இங்கே டாம் இருக்கான். அப்படியே எடுத்து நம்ம டாமை இங்கே எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா?
ஓகே, டாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதில் என்ன பக் இருக்குன்னா, கொஞ்சம் இடைய போகக்குள்ள அந்த ஃபேஸ்லாம் மாறும் கொஞ்சம். ஓகே, இதை நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணதுன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, இடையே இருக்குள்ள வேறு ஃபேஸும் கிட்ட இருக்குள்ள வேறு ஃபேஸ் மாறுச்சுன்னா அப்படியே கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே எல்ஓடி இருக்குது பாருங்கள். அப்படியே போன இதில் பண்ணோம்ல அதேமாரி தான். கீழே வந்து 5.6 வச்சுக்கிறவங்களாம் கீழே இருக்கும் எல்ஓடி. 5.7 வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே வந்து -1 வந்து 0 ஆக்கி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பக் எதுவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அது எனக்கே இல்லை, லைட்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அனிமே மாரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இந்த வச்சுட்டு ஓகே இங்கேருந்து ஓகே அனிமே வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அது வந்து நீங்கள் உள்ளே சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே வாக்கிங் வேணும், அதனால் வாக்கிங் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, வாக்கிங் கொடுத்தோன்னே நமக்கு வந்து நிறைய அனிமேஷன் இருக்குது. ஃபுல்லாக நமக்கு எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா நார்மல் வாக்கிங்கே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இது வந்து திரும்புகிற மாரி இருக்குது, நம்ம வந்து நார்மலாக போகிற மாரி எடுத்துக்கலாம். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் வாக்கிங் மாரி இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிளேஸ் இங்கே போயிட்டு இன் பிளேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் போயிட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு மேலே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது வாக்கிங் மட்டும்தான் இல்லை, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ, ஃபைட்டிங்கு, கன் ஷூட்டு, இல்லை நடக்கிறது, உங்களுக்கு எந்த ஆக்ஷன் ஃபிலிம் உள்ளே வந்து உங்களுக்கு இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அன்ரியல் இன்ஜின் போயிடலாம். ஓகே, அன்ரியல் இன்ஜின். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே போயிட்டு அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அனிமேஷன். ஓகே, இப்போ வந்து அந்த அனிமேஷன் ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வாக்கிங். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ண வாக்கிங் எடுத்துகிட்டு வந்து அனிமேஷன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா, உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோன்னே இம்போர்ட் கொடுத்துருங்க, எதுவும் செட்டிங்ஸும் மாற்ற வேண்டாம். ஓகே, டேரெக்டாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அனிமேஷன் வந்து ரீடார்கெட் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், சீக்வன்ஸை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணதில் அனிமேஷன் சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீடார்கெட் அனிமேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் மெஷில் தான் ரீடார்கெட் பண்ணணும் எப்பயுமே. ஓகேங்களா, அது ஒரு பாருங்கள் ஸ்கெலிட்டன் மெஷ் டாம் பாடி மெஷின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, கை மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து இங்கே ஆக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் அனிமேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக மெட்டா ஹியூமன் டாம் அப்புறம் அனிமேஷன்லேயே நான் போட்டுடுறேன் அதை. ஓகேங்களா. ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதுலேருந்து சேஞ்ச் வேண்டாம், நீங்கள் எக்ஸ்போர்ட் டேரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து அனிமேஷன் சீக்வன்சர் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக சீக்வன்சர் போயிட்டு ஆட் எ லெவல் சீக்வன்சர். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அனிமேஷன். ஓகே, அனிமேஷன் ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்கள், இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. இது மேலேயே வந்து உங்களுக்கு வந்து அவுட்லைனரில் இருக்கும், அதை டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து இதில் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா, இங்கே வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது ஃபுல்லாக. இந்த ரிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஓகே, இது நான் வெளில வந்துடுறேன். ஓகே, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உள்ளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக. ஓகே, இது மூவ் பண்ணி நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நமக்கு கஷ்டம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம்ல, யாருக்குமே ஒரு அனிமேஷன் நம்மக்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக நான் மறுபடியும் லெவல் சீக்வன்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இல்லைனா மேலே போயிட்டு டேரெக்டாக இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா லெவல் சீக்வன்சர் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் நமக்கு இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது கீழே வந்து பாடி கீழே வந்து மெட்டா ஹியூமன் கண்ட்ரோல் ரிக்குன்னு இருக்க பாருங்க, அதை வந்து நமக்கு வேண்டாம், அதுதான் நமக்கு அந்த லைன். ஓகேங்களா,
அதை வந்து நம்ம பாடிக்கு வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதேமாதிரி ஃபேஸுக்கும் இருக்குது பாருங்கள், ஃபேஸுக்கும் நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். டிலேட் ரெண்டுத்தையும் நான் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு பாடியோட அனிமேஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இங்க ரெண்டு இருக்குங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாடி ஃபேஸ்ன்னு இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பாடி தானே மூவ் பண்ண போறோம். இப்போ வந்து டேரக்டா பாடியில போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அனிமேஷன்ல போயிட்டு வாக்கிங். ஓகேங்களா, வாக்கிங் கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து வாக்கிங் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூவ்மெண்ட் இங்க இருக்கும் கரெக்டா. ஓகே, நான் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வச்சு இது வரைக்கும் கூட நம்ம ஃபுல் 150 ஃப்ரேம் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு வாக்கிங். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அவங்க நம்ம ஒரு கீ ஃப்ரேம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, டேரெக்டாக அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இங்கே கீழே வந்துடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இங்கே வச்சுட்டு ஓகேங்களா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஓகே கீ ஃப்ரேம் நான் வந்து கொஞ்சம் இப்படி நவுத்திக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைட்டாக 175 லைட்டாக இங்கே வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அனிமே மூவ் பண்ணிவிட்டு ஓகே இன்னொரு கீ ஃப்ரேம். ஓகேங்களா, இது வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கும். ஓகே, இது வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இருக்குல்ல, இது ஈஸி இன் ஈஸி அவுட் மாரி இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேகமாக கிளம்பி அப்புறம் ஸ்லோவாக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லீனியராக மாற்றிடணும். இதையும் லீனியர், இதுக்கும் லீனியர். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த ஸ்லைட் வந்து வேகமாக கரெக்டாக ஒரே இதில் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து நம்ம இதை தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே லைட்டாக ஸ்லைட் ஆகுது, இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இன்னும் ஸ்லைட் ஆகுது, நான் இது வச்சுக்கிறேன். ஓகே, லைட்டாக இன்னும் ஸ்லைட் ஆகுது. ஓகே, லைட்டாக அதான் உங்கள் எந்த இடத்துல ஸ்லைடு வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, இதில் ஓகே இது பெட்டராக இருக்குது. ஓகே, இது நமக்கு வந்து ஸ்லைட் ஆகலை. உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்லைட் ஆகாத மாரி நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, இதான் ஒரு அனிமேஷன். ஓகே, இதை கூட நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு அனிமேஷன். இதிலே வந்து நம்ம நிறைய அனிமேஷன் பார்த்தோம்ல, அதேமாரி வந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கேற்ற மாரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ மூவ்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து நம்ம ஸ்டெப் இருக்குல்ல, நம்ம ஸ்டெப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அனிமேஷன் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்லைடாக ஏறுற மாரி. ஓகே, பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அசப் போட்டுட்டு ஓகே கொஞ்சம் சும்மா லைட்டாக எவ்வளோ ஒரு பெருசு இன்னும் அவ்வளோ பெருசு. ஓகேங்களா, ஓகே நைட்டாக வந்து நான் இதில் ரொம்ப இதாகுது, நான் அதனால் இங்கே ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எக்ஸில் தான். ஓகேங்களா, எக்ஸு ஓகே இது போதும். இதை நான் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சு. ஓகேங்களா, ஓகே இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்னன்னா இப்போ நம்ம சீக்வன்சர். ஓகே, சீக்வன்சர் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஸ்லைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே ஓகேங்களா, ஓகே இங்கே ஆரம்பித்து ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க லைட்டாக மேலே. ஓகே, அப்படியும் உங்களுக்கு இது பண்ணலான்னா ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம், இதுதான் ஸ்டார்டிங்கு. ஓகே, எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகே, ஸ்டார்டிங் இங்கே கீ ஃப்ரேம் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓகேங்களா, இங்கே வச்சுட்டு அப்படியே மேலே அப்படியே நம்ம தூக்க வேண்டியதான். அனிமே பண்ணக்குள்ள பொறுமையாக பண்ணுங்க, ஏன்னா நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அனிமே பண்ணக்குள்ள. ஓகேங்களா, இங்கே வச்சாச்சு. ஓகே, வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம். இப்போ அதேமாரி தான் உங்களுக்கு வந்து அப்படியே சர்வல் ஏறுற மாரி ஒரு இதாக இருக்கும். ஓகே, ஓகே நான் வந்து இங்கே ஓகே இது வந்து ஸ்லைட் ஆகுது, நம்ம இதை வந்து அப்படியே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்லைடை வந்து. ஓகே, வேகமாக இருக்குது, நான் ரொம்ப லைட்டாக ரொம்ப வேகமாக இருக்கு இன்னும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கரெக்டாக ஸ்டெப்பில் ஏறி வர மாரி ஒரு அனிமே கிடச்சிச்சு. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் அனிமே அப்படியே பண்ணிக்க வேண்டியதான் சூப்பராக நீங்கள். ஓகே, ஒரு கிரியேட் கேமரா கொடுத்துட்டு நம்ம ஒரு
ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிக்க வேண்டியதான். இது வரைக்கும் ஓகே. நான் வந்து ஒரு கிரியேட் கேமரா ஒரு கொடுத்துட்டு வந்து அதே தான் இங்கே உங்களுக்கு இங்கே கீழே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, கீழே வந்து டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே, கேமராவை இங்கே ஓகே கேமராவில் தான் இருக்குது. கேமராவை இங்கே செட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கீ ஃப்ரேம், இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, அப்புறம் லாஸ்ட்டாக ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபேஸ் தெரியல. இப்போ வந்து நம்ம கேமராவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பச்சரை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்பச்சர் கரெக்டாக தெரியுது. ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமரா டிரான்சாக்ஷன் ஓகே, இங்கே வந்து சும்மா இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு அனிமேஷன் மாரி இருக்கும். இதே நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஏற்ற மாரி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு அனிமேஷன் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு ப்ரோ லெவலில் நம்ம ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு எப்படி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருந்தது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.